ஹலோ. ப்ரோ, ரிசல்ட் வந்துருச்சு. பசங்கலாம் பார்க்ல மீட் பண்ணலான்னு சொல்றாங்க. ஓகே வரேன். நம்ம பார்க் தானே? ஆமா, நம்ம பார்க் தான். சரி, ஓகே, வரேன். மச்சி, ரிசல்ட் வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பிளான்? காலேஜ் தான். நான் என்ன மேரேஜ் நான் சொன்னேன். என்ன டிகிரி பண்ணலான்னு கேட்குறேன். மச்சி, ஏவியேஷன் எடு, ஃப்யூச்சரில் தான் செம்ம ஸ்கோப்பு. அதெல்லாம் வேணாம், பிடெக் எடு, செம்ம சிலபஸ் ஈஸியாக இருக்கும். டேய் மச்சான், நீ எது எடுத்தாலும் சேர்த்து எனக்கு ஒரு அட்மிஷன் போடுறா. எடுத்துக்கிறாரு. என்ன டிகிரின்னு கேட்டா கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. Hey, wait. Let him decide. Let's make a route for him. Of course, நிதிஷ், உனக்கு தான் மெடிக்கல் ஃபீல்ட் பிடிக்கும்ல, ஸோ மெடிக்கல் ரிலேட்டடாக எதனா ட்ரை பண்ணலாம்ல. ஆமாம், மெடிக்கல் ஃபீல்ட் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனால் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. தென் ஒய் கான்ட் யூ ப்ரிஃபர் ஃபிசியோதெரப்பி? ஆமாம், அது கூட ஃப்யூச்சரில் நல்ல ஸ்கோப் இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஃபிசியோ, இட்ஸ் குட் ஐடியா. பட் ஆனால் அதுக்கு என்ன டிகிரி பண்ணுறதுன்னு தெரியலையே. எனக்கும் அதை பற்றி தெரியல. பட் ஆனால் அங்கிள் வந்து யூஎஸ்ல வந்து சீனியர் தெரபிஸ்டாக இருக்காங்க. நம்ம என்ன அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாமா? ஹலோ அங்கிள், 12th ரிசல்ட் வந்திருக்கு. ஃபிசியோதெரப்பி சூஸ் பண்ணலான் இருக்கோம். அதை பற்றி தான் உங்ககிட்ட கேட்கலான்னு கால் பண்ணியிருந்தேன் அங்கிள். ஓகே, இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் ஃபிசியோக்கு வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது. ஏன்னா பேஷண்ட் எல்லாரும் மெடிக்கேஷன் எடுக்க பயப்படுறாங்க. இங்கே யூஎஸில் கூட நிறைய டிமாண்ட் இருக்குது ஃபிசியோக்கு. அப்கமிங் இயர்ஸில் இந்தியாவில் கூட அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி இருக்கிற மாதிரி காலேஜ் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ட்ரைனிங் வந்து அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ அங்கிள். நான் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். தம்பி ரகமத், அங்கிள் நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க? இல்லப்பா, நான் பிசியோ ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கேன். என்னோட தெரபிஸ்ட் வந்து வாக்கிங் பண்ண சொன்னாங்க. அதான் டெய்லி வாக்கிங் வந்துருக்கேன். ஃபிசியோவா? நாங்களும் அதை பற்றி ஜாயின் பண்ணலான்னு பேசிகிட்டு இருக்கோம். அப்படியாப்பா? இப்போலாம் எக்கச்சக்க பேர் பிசியோ ட்ரீட்மெண்ட் தான் போகிறாங்க. நான் கூட டாக்டர் எம்ஜிஆர்ல போயிட்டு இருக்கேன். அங்கே காலேஜும் இருக்குது, ஹாஸ்பிட்டலும் இருக்குது. நீங்கள் படிக்கணும்னா அங்கே வேணால் போய் கேட்டு பாருங்களேன். சரி, ஓகே. அவர் சொன்னது நல்ல ஐடியாவாக இருக்குது. நாளைக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாமா காலேஜ்? உள்ளே வாங்கம்மா. ஹலோம்மா. 12th முடிச்சுட்டு பிடி ஜாயின் பண்ணலான்னு வந்திருக்கோம் சார். ஸோ அட்மிஷன் ப்ரொசீஜர் சொல்கிறீங்களா? முதல்ல உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். 12th நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நம்ம யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 4.5 years கோர்ஸ் இது வந்து செமஸ்டர். ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து எக்ஸாமு. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம காலேஜில் ஜாயின் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம காலேஜில் நம்ம ஃபிசியோதெரப்பிக்குன்னு தனியாக முதல்ல நம்ம காலேஜ் வந்து மெடிக்கல் காலேஜோடு அட்டாச் பண்ணியிருக்குது. ஸோ மெடிக்கல் காலேஜோடு அட்டாச் பண்ணியிருக்கும்போது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, உங்களுக்கு நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறதுக்குண்டான ஒரு எக்ஸ்போஷர் நம்ம யூனிவர்சிட்டியில் இருக்குது, நம்ம காலேஜில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஃபிசியோதெரப்பிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 100 பேஷண்ட்ஸுக்கு மேலே ஒரு நாளைக்கு வராங்க. அதை நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் லெவல், பேஷண்ட் பார்க்குற கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ இங்கே என்ன இன்னொரு அட்வான்டேஜ், நீங்கள் இங்கே ஃபிசியோதெரப்பி ஜாயின் பண்ணிங்க, பிபிடி ஜாயின் பண்ணிங்கன்னா என்ன அப்படின்னா, பிபிடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா எம்பிடி. ஸோ எம்பிடியில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷலைசேஷன் ஆர்த்தோ, நியூரோ, கார்டியோ, ஸ்போர்ட்ஸு, பீடியாட்ரிக், ஓஜி, இந்த மாதிரி எல்லா பிரான்ச்லேயும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்பிடியில் ஸ்பெஷலைசேஷன் ஆஃபர் பண்ணுறோம். அது இல்லாமல் உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இன்னும் அதுக்கு மேலே படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது பிஹெச்டிக்கும் நம்ம யூனிவர்சிட்டியில் ஃபிசியோதெரப்பியில் நம்ம இங்கே ஆஃபர் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா எம்பிடி ஹோல்டர்ஸ். ஸோ ஒரு ஸ்பெஷலைசேஷன் வைஸு ஆர்த்தோ, நியூரோ, கார்டியோ, ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஸ்டாஃபுமே எம்பிடியோடு இருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 8 மெம்பர்ஸ் பிஹெச்டி முடித்தவங்க, அவங்களும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இருக்கோம்.
ஸோ இது இல்லாமல் ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து பீரியாடிக்கலாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இதெல்லாம் என்கரேஜ் பண்ணுறோம். ப்ளஸ் ஒரு பெரிய கன்வென்ஷன் சென்டர் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 மெம்பர்ஸ் உட்கார மாதிரி ஆடிட்டோரியம் இருக்குது. ஸோ அதில் தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கான்வெகேஷன், அது இல்லாமல் பல கல்ச்சுரல் ஈவெண்ட் பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆடிட்டோரியமில் தான் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். நிறைய கல்ச்சுரல் ஈவெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் விழா ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து கல்ச்சுரலில் பொங்கல் விழாவை ஒரு பெரிய லெவலில் செலிப்ரேட் பண்ணுறோம். அது இல்லாமல் ரம்ஜான், கிறிஸ்மஸ், இதை தவிர்த்து பசங்களுக்கு ஃபேர்வெல் பார்ட்டி, இது எல்லாமே கல்ச்சுரலுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸ்போர்ட்ஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க சார்? படிப்புக்கு மட்டும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல, ஸ்போர்ட்ஸுக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். நீங்கள் எல்லாருமே நம்ம பிரின்சிபல் சார் ரூமில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய ட்ராஃபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி படித்த ஸ்டூடெண்ட்ஸு, இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி ஆகட்டும், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி ஆகட்டும், இதெல்லாம் இன்டர் காலேஜ் மீட்டில் போயிட்டு நிறைய வின் பண்ணி அதுக்கு எவிடன்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா சாரோட ரூமில் இருக்கிற அந்த ட்ராஃபி. ஸோ அதனால் வெறும் படிப்பை மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறதில்ல, கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இது எல்லாமே நம்ம ரெகுலராக கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் அதை பற்றி எந்த ஒரு கவலையும் அடைய வேண்டாம். பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குது சார் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங்? ஸோ நல்ல ஸ்கோப் இருக்குமா பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். இங்கே நமக்கு தனியாக பிளேஸ்மெண்ட் செல்னு நம்ம யூனிவர்சிட்டியில் இருக்கிறாங்க. முடிக்கிற எல்லா பர்சனுக்கும் அந்த பிளேஸ்மெண்ட் செல் மூலயமா நிறைய மல்டிநேஷ்னல் கம்பெனி நம்ம வர வச்சு அவங்க எல்லாருக்குமே வந்து ஜாப் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறோம். இதை தவிர்த்து ஃபிசியோதெரப்பி முடிக்கிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோப்புன்னு ஓனாக கிளினிக் ஆரம்பிக்கலாம். ஸோ அது ஒரு வந்து இப்போ நிறைய பேர் முடித்த பசங்க அதை தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செலக்ட் பண்ணுறாங்க. அதை தவிர்த்து ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு நாலேஜ் இன்னும் நிறைய வேணும், ஒரு 2 வருஷம் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க ஹாஸ்பிட்டல் சைடு போகிறாங்க. இதுக்கு அடுத்து ஒரு 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மொபைல் இல்லாத யாரையுமே நீங்கள் பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது மொபைல் வச்சுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நெக் பெயின், பேக் பெயின் இதெல்லாம் வர்றது சகஜம். அதனால் மொபைல் இருக்கிற வரைக்கும், லேப்டாப் இருக்கிற வரைக்கும் நம்ம ஃபிசியோதெரப்பிக்கு ஸ்கோப்பு ரொம்ப நல்லாவே இருக்குது. அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம். தேங்க்யூ. நீ அங்கே போகிறா பசங்களாம் விளையாடிட்டு இருக்காங்க, உங்ககிட்ட போய் கேட்டு பார்க்கணும் காலேஜ் எப்படின்ட்டு. ப்ரோ ப்ரோ அட்மிஷன் போட வந்திருக்கோம். ஸ்டாஃப் கிட்டலாம் பேசியாச்சு. இங்கே ஸ்போர்ட்ஸ் கல்ச்சரல்ஸ்லாம் எப்படி ப்ரோ? டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை ஸ்போர்ட்ஸுக்கு செம இம்பார்ட்டன்ட் தருவாங்க ப்ரோ. எவ்ரிடே 2 hours ப்ராக்டிஸ் இருக்குது ப்ரோ. கல்ச்சரல்ஸ்லாம் எவ்ரி இயர் செம்ம கிராண்டாக நடக்கும் ப்ரோ, செம்ம ஃபன்னாக இருக்கும். அதை பற்றிலாம் நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. வாழ்க்கை என்னும் வண்ணத்திரையில் எங்களின் எண்ணத்திரையை எண்ணிய வண்ணமாய் தீட்டிய டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் என்னும் கடலில் ஓடமாய் எங்களை கரை சேர்க்க காத்திருக்கும் கரங்களுடன் எங்களின் பயணம் தொடரும்.